சங்கீதம் 100. அந்த சங்கீதம் 100ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஸ்தோத்திர சங்கீதம். அதாவது சங்கீதத்தை ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கிறேன். இந்த சங்கீதத்துல 5 வசனங்களை கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது சங்கீதம் இது. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள் அப்படின்னு சன்னதியின் முன் வாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடவும் அவர் பிரகாரங்களிலும் புகழ்ச்சியோடவும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. அதாவது இது கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துகிற ஆராதனை, அவரை துதி செலுத்துற ஆராதனை. இந்த வசனம் சங்கீதம் 100 எடுத்துட்டேன்னா நன்றி செலுத்துறது. அதாவது பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. யாரை பார்த்து? தாவீது சொல்லியிருக்கிற சங்கீதக்காரர் இந்த வார்த்தைய நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. பரலோகத்துல இருக்கிறவங்களை பார்த்து இந்த வார்த்தைய சொல்ல கிடையாது. நாம பூமியில இருக்கிற நம்மளை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 66:1 பூமியின் குடிகளே தேவனுக்கு முன்பாக பாடுங்கள்னு சொல்லியிருக்குது. அதே இங்க தேவனுக்கு முன்பாக நாம துதிக்கிறவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நாம் அவரை தெரிஞ்சுக்கிட்டதுனால, அவரை துதிச்சதுனாலதான் நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம். அவரோட கிருபையும் அவரோட இரக்கமும் அவர் நம்மளை அழைக்கலைன்னா நம்ம இந்த இடத்துல இல்லை. அப்ப சங்கீதக்காரர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்றாரு. நான் இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். என் வாயில அவரோட துதியும் ஆராதனை இருக்கிற மாதிரி இந்த ஜனங்க, இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்க எல்லாரும் தேவனை துதிக்கணுங்கிறது தாவீதுக்குள்ள ஒரு சின்ன ஆசை, சின்னதா ஒரு ஆசை அவருக்குள்ள. நான் இன்னைக்கு ஒருத்தர் துதிக்கிறேன், என்னுடைய சத்தம் இது அதற்கு ஒரு 10 பேர் துதிச்சுன்னா சத்தம் இன்னும் கொஞ்சம். இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை எல்லாரும் சேர்ந்து அவரை துதிக்கும் போது தேவன் எவ்வளவுதான் இருப்பாரு, ரொம்ப சந்தோஷமா இருப்பாருல்ல. ஏன்னா அதுக்குத்தானே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதானே தேவனுடைய சித்தம். பரலோகத்துல அவர் 24 மணி நேரமும் துதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம பூலகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வேற எந்தெந்த காரியத்துக்கோ ஓடிட்டு இருக்கிறோம், வேற என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவனை துதிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, அப்படியே நாம இதாங்கிறோம். ஆனா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரோட துதி என் வாயில எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அவர் ஏன் அப்படி நம்மளுக்கு சொல்றாருன்னா, நாமளும் அவரை போல கர்த்தரை தாவீது எவ்வளவு நேசிச்சிருக்கிறாரு பாருங்க. அவர் கர்த்தரை நேசிக்காம அந்த வார்த்தையை அவரை சொல்லி இருக்க மாட்டாரு. அப்போ நாமளும் கர்த்தரை அவ்வளவா நேசிக்கிறவர்களா இருக்கணும். நாம் அவருடைய நேசிப்ப கண்டுபிடிச்சிட்டேன்னு நீங்க, நாம் அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட அவரை நம்ம பிரிஞ்சே இருக்க மாட்டோம். எப்போதுமே நம்ம பாடிட்டு துதிச்சுட்டு ஆராய்ச்சிட்டே இருப்போம். ஏன்னா கம்பீரமா பாடுறதுதான் நம்மளுடைய பலனை. கர்த்தர் நம்மளுக்கு அதுக்கு உண்டான கூடிய பலனை கொடுத்துருக்கிறாரு. அப்ப நம்ம சபைக்கெல்லாம் வரும்போது கர்த்தரை நாம எப்படி பாடணும்? கம்பீரமாக பாடணும். நாம் என்னமோ சோர்ந்து போயிட்டு யாரையோ பார்க்கறதுக்கு போற மாதிரி, யார்கிட்டயோ பேசுறதுக்கு போற மாதிரி இல்லை. நாம் ஆராதிக்க தேவன் எப்பேற்பட்டவரு? வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப அப்பேற்பட்ட தேவனை நாம் எப்படி பாடணும்? கம்பீரமாக பாடணும். அதே சங்கீதம் 2 என்ன சொல்லியிருக்கிறாரு? கர்த்தரே தேவனின் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு அதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் முன்பாக வாருங்கன்னு சொல்லிக்கிறாரு. அப்படி என்னன்னா மகிழ்ச்சியோடு நம்ம இந்த சபைக்கு வரணும். நாம உலகத்துக்குரிய காரியங்களை தான் நோக்கி பார்க்கிறோம். ஆசீர்வாதம் இல்லை, வேலை இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா தாவீது என்னங்கிறாரு? நீ சபைக்கு வரும்போது உன் இருதயத்தை சுத்தமாக வச்சுட்டு தேவனை ஆராதிக்கவா. நீ ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவருங்கிறத நீ உணரணும். நீ மகிழ்ச்சியோடு அவரை துதிக்கணும். மகிழ்ச்சியோடு துதிக்க 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 அவருடைய பிரசனை நம்ம மேல இறங்க 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 நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் அப்படி கிடைக்கும். யாருமே கொடுக்காத சமாதானம். அவரை நம்ம துதிக்கும் போது, அவரை மகிழ்ச்சி படுத்தும் போது, அவரை புகழும் போது நம்மளுக்குள்ள அப்படி ஒரு வல்லமை வந்துடும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்
அப்பேற்பட்ட தெய்வம் தான். அவர் வந்து ஆனந்த சத்தத்தோடு நமக்கு துதிக்க வந்திருக்கிறோம். துதிக்க வரும்போது நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் எது மேல இருக்கணும்? கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கணும். வெளி உலகத்துக்கு இருக்கிற காரியத்தை குறித்து இருக்கக்கூடாது. வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை குறித்து இருக்கக்கூடாது. நாம யார ஆராதிக்க வந்திருக்கிறோங்கிற உணர்வோடு நமக்கு என்ன கொண்டு வந்து நம்மளுக்கு சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. எல்லா சுகத்தையுமே எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு நிக்கிறோன்னா நம்மளுக்கு கை கால் சுகம் எல்லாமே நல்லபடியாக கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு. இதே இல்லாதவங்க எத்தனையோ பேரெல்லாம் இருக்கிறாங்க. கண் இல்லாம, காது இல்லாம, வாய் பேச முடியாம. ஆனா தேவன் இன்னைக்கு நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? எல்லா சுகத்து பலத்தோட தான் நம்மளை வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவருடைய சன்னதியில எப்படி இருக்கணும்? சார்பரித்து சத்தத்தோட நம்ம கைகளை கொண்டு வந்திருக்கிறோம்ல, நல்ல கைகளை தட்டி அவரை ஆதரிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அதுதான் இங்க சொல்லிக்கிறாரு. அதே ரோமர் 12:1 தான் சொல்லிக்கிறாரு, பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்க அப்படிங்கும்போது. அப்போ நம்ம தேவனை வந்து நம்ம எப்படி நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். என்ன ஒரு காரியத்தோட நம்ம உள்ள வந்திருந்தாலுமே நாம அது எல்லாம் வந்து வெளியில விட்டுட்டு தேவன் மாத்திரம்தான் இந்த இடத்துல தேவன் தான் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல ஆனாலும் நான் வந்து இறங்குவேன். என்னை மகிமைப்படுத்துகிற இடத்துல நான் வந்திருப்பேன். என் நாமத்தினால எங்க 2-3 பேர் கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு? நம்ம மத்தியில தான் இருக்கிறாரு. அப்ப நாம அவரை எப்படி இதாங்கணும்? பரிசுத்த உள்ளத்தோட அவரை துதிக்கணும். மகிழ்ச்சியோடு ஆனந்த சந்தோஷத்தோட துதிக்கணும். ஆனந்தத்தோடங்கிறது சந்தோஷம் தானே. நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாருல. பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க, உங்களுடைய கவலைகளால எல்லாம் தேவன் பார்த்துக்குவாரு. ஏன்னா தம் சொந்த குமாரனை நம்மளுக்காக ஜீவ பலியா கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அப்படி இருக்கும்போது நம்ம சரீரத்தை அவருக்காக கொடுக்கறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்மளுக்கு உண்டான பலனை அடைவோம். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு அது கொடுத்துருவாரு. அதனால சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனை துதிங்க. அதே வந்து 3வது வருஷம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலில் ஆடுகளுமா இருக்கிறோம். அப்ப நம்மளோட மேய்ச்சல் யாரு? கர்த்தர் தான். நம்மளை நடத்தி கொண்டு வர்றது யாரு? கர்த்தர் தான். இனி நாம தாயின் கருவில் இருந்து உண்டாக்கி இந்த நாள் முடிக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்தது யாரு? தேவன் தான். அப்ப நம்மளை உண்டாக்குனது யாரு? தேவன் தான். நம்மளை மட்டும் இல்லை, இந்த மனு குலத்தை எல்லாத்தையுமே தேவன் தன் வார்த்தையினால் அவர் கருத்தினால நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. அப்ப நாம என்ன பண்ணணும்? தானியால இதுல எடுத்து படிச்சு பார்த்தோன்னா பாகால தொழுது கொண்டு இருப்பாங்க. தானியால அவருடைய இந்த நண்பர்கள் எல்லாத்தையும் இந்த பாகால தொழுது ஆகணும் போது என்ன பண்ண, என்னை நீ வெட்டியா போட்டாலும் உன்னுடைய தெய்வத்தை நானு கும்பிட மாட்டேன், என்னுடைய தெய்வம் தான் நல்லவர், நான் அவரை தான் தொழுது கொள்ளுவேன் அப்படிங்கிற அந்த மாதிரி நாமளும் எங்க போனாலுமே கம்பீரமா என்ன சொல்லணும்? என் தேவன் தான் உண்மையுள்ள தேவன், அவர் தான் நம்மளை படைச்சாரு, நம்மளை உண்டாக்குனது அவர் தான். அவருடைய ஜீவ சுவாசம் தான் இன்னைக்கு நாம் சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். நாம் அவரு இன்னைக்கு நாசில அந்த ஜீவ சுவாசத்தை கொடுக்கலைன்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிற்போமா? நம்ம யாரு? வெறும் மண்ணு. இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஜீவனை கொடுத்து இன்னைக்கு ஜீவனா இருந்து இன்னைக்கு சாட்சியா நிக்க வச்சிருக்கிறாரு தேவன் தான். அப்ப நாம யாரை தொழுது கொள்ளணும்? தேவனை. நம்மளை உண்டாக்குனவர் யாரு? தேவன். நம்மளை நடத்துகிறவர் யாரு? தேவன். அவர் சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 23:1, கர்த்தர் தான் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில நிற்பேன். அப்பா, ஆடுகளுக்கு நாம செவி கொடுக்கும் போது கர்த்தர் இந்த இடத்துல நின்று நான் பேசுறேங்கிறத நினைக்காம, ஊழியக்காரர் பேசுறாருங்கிறத நினைக்காம, தேவன் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வெளிப்படுறாருங்கிறதும், தேவன் தான் இந்த இடத்துல நம்மளை நடத்துறாங்கிறது உணர்வு நம்மளுக்குள்ள இருந்தா நம்மள அழகா நடத்திட்டு போயிட்டு இருப்பாரு. எந்த ஒரு வழியில தீங்குகள் வந்தாலும், ஏன்னா நல்ல மெய்ப்பன் அவர் தான். அவரை விட தாய் நடத்திருக்கலாம், தந்தை யாரை வேணாலும் நம்மளை நடத்திருக்கலாம், கடைசி இறுதி முடிக்கு நம்மளை நடத்துறவர் யாரு? நம்ம ஆண்டவர் தான், நம்மளை படைச்சவர் தான். நம்மளுக்கு ஒரு சரிதை, இயேசுக்கு ஒரு சரிதை தேவைப்பட்டது போல நம்மளுக்கு ஒரு சரிதை நம்ம அம்மா அப்பாவை படைச்சாங்க. ஆனா அவங்கெல்லாம் ஒரு சில காலம் முடித்தான். தாய் தந்தையே ஆனாலும், பிள்ளைகளே ஆனாலும், கணவனே ஆனாலும் குறிப்பிட்ட காலம் முடிக்குதான். இறுதி வரைக்கும் இங்க பூமியில நம்மளை இருந்தாலும் நடத்துறவர் அவர் தான், பரலோகத்துல நம்ம போனாலும் நம்மளை நடத்துறவரும் அவர் தான். அதனாலதான் பரலோகத்துல ஓயாம அவங்கள, ஏன்னா அவங்க தேவனை அறிஞ்சிட்டாங்க. அவங்க என்ன நாம் அதுக்காக செபிக்கணும். இந்த பூமியில இருந்துட்டு எத்தனையோ ஜனங்க
தேவன் யாருங்கிறது தெரியாம எங்கெங்கோ அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எதுவோ துதிச்சு சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவன் யாருங்கிற உண்மை அறிவுங்கிறது இல்ல. அதனாலதான் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதுக்குதான் ஆண்டவர் என்ன நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. எதுக்கு? நம்ம அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி தேவன் யாருங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்பாட்டிக்கிறார். அப்ப நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க கிட்ட உண்மையான தெய்வம் கர்த்தருங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்கு தானே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோட சித்தம் நம்ம மேல வச்சிருக்கிறது அதுதானே. அப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சுட்டு யார் கேட்டாலும் என்ன நடத்துறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்னை நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு தெரியும் நம்மளை எந்த பாதையில நடத்தணும். நாம் ஒரு காலத்துல எப்படி வழி தெரிஞ்ச ஆடுகளா இருந்தோம், எங்கெங்கோ எதோதுவோ தேடி போயிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறாருன்னா எப்பேற்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம எப்படியெல்லாம் ஆராதிக்கணும், எப்படியெல்லாம் அவரை துதிக்கணும், அவருக்கு நம்ம எப்படியெல்லாம் சாட்சியா நிக்கணும், அவரோட சுவிசேஷத்தை நம்ம எப்படியெல்லாம் சொல்லணும். அதுதான் அவரோட தாவீது சங்கீதக்காரரோட வாஞ்சை தாகம். அதுதான், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது. அவருடைய ஆத்மா எப்படி, மான்கள் எப்படி நீரை பார்த்து தேடி ஓடுதோ, நம்மளுடைய ஆத்மா ஒவ்வொரு தடவும் தேவன் மேல வாஞ்சையாகவும் தாகமாகவும் இருக்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை. நாம் அப்படி உள்ளவர்களா இருக்கணும். அவருடைய வாசலுக்கு படிங்க. பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இயேசு நம்ம கூட இருக்கும் போதெல்லாம் அவரோட இது பண்ணோம். அவர் சிலுவையில் இப்ப நம்மளுக்காக ஜீவ பலியா வந்தப்புறம் நம்மளுக்கு என்ன ஒரு இது கொடுத்துருக்கிறாரு, இயேசுவின் நாமத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல பார்த்தனா பேதுருவு யோவானு ஜெபாலயத்துல இருக்கிறாங்க. அங்க யாரு வர்றாங்க? ஒரு பிச்சை கேட்டு ஒரு மனுஷன் அந்த இடத்துல வராரு. அந்த இடத்துல வந்து பேதுருவு யோவானையும் பாக்குறாங்க. யோவும் பேதுருவும் இவங்களையும் பாக்குறாங்க. அந்த பிச்சைக்காரனு இவங்க ஏதாவது எனக்கு கொடுப்பாங்களான்னு பிச்சைக்காரை எதிர்பார்க்கிறாரு. யோவானும் பேதுருவும் இவர் என்கிட்ட ஏதாவது கேட்பாருங்கிறத அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா பேதுரு யோவான் சொல்ல என்னங்கிறாரு, என்னிடத்துல கொடுக்குறக்கு பொண்ணும் வெள்ளியும் இல்லை, ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்குது, நான் அதை தரேன், நீ பிழைச்சிட்டு போ அப்படிங்கும்போது இயேசுங்கிற நாமத்தை கொடுக்குறாரு. எழுந்து நடங்கிறாரு. அவர் அந்த நாமத்தை சொல்லி துதிக்கும் போது எழுந்துச்சு நடக்கிறாரு, துதிக்கிறாரு. நான் இயேசுவின் நாமத்தை சொல்லி எழுந்துச்சேன். அப்படியே இன்னைக்கு நம்மளோட ஜீவன்கள் அப்படி மறுத்து போய் இருந்தாலும் நம்மள ஜீவனை கொடுக்குற தேவன் இருக்கிறாரு. ஏன்னா நம்மளுக்காக ஜீவனை கொடுத்துட்டாரு ஆல்ரெடியா, நம்மளுக்கும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எழுந்து நடந்துருவோம், இப்படியே இருக்க மாட்டோம். நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளோட இதையெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்கவே கூடாது. நம்மளே எழுப்பிடுவோம், நடந்துருவோம். நம்ம தேவனை துதிச்சுட்டு இருந்தா மாத்திரம் போதும். அவருக்கு நன்றி செலுத்துறவங்களா இருந்தா போதும். எல்லா நேரத்திலும் கஷ்டம் வந்தாலும் துதிங்க, சந்தோஷம் வந்தாலும் துதிங்க, ஃப்ரெண்டுகளோட இருந்தாலும் துதிங்க, வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் அவரை துதிங்க. துதிச்சு கொண்டே இருங்க. அவர் ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டே இருப்பார். அதே போலதான் கடைசியும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய தலைமுறையாக இருக்கும். கர்த்தர் யாருங்கிறது நல்லவர். சங்கீதத்துல சொல்லியிருக்குது, கர்த்தர் நல்லவருங்கிறதை ருசித்து பாருங்கள். நாம சாப்பாடு பிரியாணி செஞ்சா எப்படி டேஸ்ட் பாக்குறோம், உப்பு இருக்குதா காரம் இருக்குதா அப்படிங்கிறது. அதே மாதிரி வேதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவரோட அன்பை ருசித்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு யாருக்குமே கிடைக்கல இந்த சாக்கியத்தை, நம்மளுக்கு தேவனை இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அன்பை ருசித்து பார்க்கறதுக்கு, அவரோட அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது நம்மளுக்கு எல்லாத்தையுமே இந்த வேதத்துல கொடுத்துருக்கிறாரு. நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு இதில் வெளிப்படுத்திருக்கிறார். புஸ்தக சுரலில் என்னை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. நான் இந்த இடத்துல நிற்பேன்னு ஒரு நாள் கூட கனவு கண்டதில்லை. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல தேவன் என்னை கொண்டு வந்து நின்று உங்களுக்கு சாட்சி அனுப்பிட்டிருக்கிறாரு. அதே போல ஒவ்வொருவருடைய வாஞ்சையும் தாகம் இருதயத்துக்குள்ள இருந்தா கர்த்தர் டாப்ல கொண்டு போய் நிற்பட்டு. அவர் தான் நல்லவர். அவரோட கிருபை என்னைக்குமே நம்ம மேலதான் இருக்கும். அளவில்லாத கிருபை ஆதாம் காலத்திலிருந்து இந்த காலத்தை முடிக்கும். அவர் கிருபை தான் நம்ம மேலேயே சூழ்ந்து நின்று நம்மளை நடத்திட்டு வந்திருக்கிறது, நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவரோட கிருபை இந்த தலைமுறை மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய தலைமுறையாகவும் அவருடைய கிருபை என்னைக்குமே இருக்கும். அது அலையவே அழியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. அப்படிங்கிற தேவன் நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம எதை குறித்து கவலைப்படாம கர்த்தர் நல்லவர் டெய்லி எழுந்துச்சா
கர்த்தருக்கு ஒரு நன்றி, ஸ்தோத்திரம். நம்மளை படைச்சவர். நாம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து நம்மளை நிதானிச்சு யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்மளை இது பண்ணது யாரு? பாகால தேடி போறாங்களே, அவங்க என்ன இது பண்ணாங்க? இன்னைக்கு நாம கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். நம்மளுக்கு என்ன கர்த்தர் நம்மளுக்கு நன்மையானதை தான் கொடுத்துருக்கிறாரு. நம்மளை கைவிடல. கைவிடாத தேவன் நம்மளுக்கு கூடயே இருக்கிறாரு. நம்மளை நடத்தி செல்வி போவாரு. ஆமென். ஹல்லேலூயா.